Hi everyone, we all are doing good and நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மிச்சம் ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பட் இம்பார்ட்டண்டான ரெசிபியும் கூட. அதுக்கு முன்னே நீங்கள் என்னோடய சேனலுக்கு நியூ கமெண்டாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. அதை நல்லா 3 டைம்ஸ் மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நார்மலாக ரைஸ் குக்கரில் ரைஸ் குக் பண்ணுறதை விட ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் டைம்லேயே ஈஸியாக குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பட் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறப்ப சில மிஸ்டேக்ஸ் வந்துடும். அந்த மிஸ்டேக் எல்லாம் எப்படி இல்லாமல் ஈஸியாக குக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். 3 டைம்ஸ் போல் நான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், நான் இந்த பவுலில் தான் ரைஸை வாஷ் பண்ணி எடுத்து இப்போ ரைஸ் எல்லாம் லெவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், ஒரே லெவலுக்கு ரைஸ் எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னலாகவே ரைஸுக்கு எப்படி தண்ணி சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிடும். யூஸ்வலாக நான் இப்படி தாங்க குக் பண்ணும்போது எடுத்துப்பேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எங்களோட ரைஸ் எல்லாம் ஈக்கிறேன். அதே அளவுக்கு நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கொண்ட அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எங்களுக்கு ரைஸை சரியான மெத்தடில் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், வாட்டர் ஆல்சோ அதே அளவில் தான் ஈக்கிறேன். நார்மலாக இருக்கிறவங்களை விட பிகினர்ஸ்க்கு குக்கிங்கில் பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபி மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வாட்டர் கொஞ்சம் போதாத மாதிரி இருக்குதுங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொண்டு நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் எப்படி டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் சால்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சு கொண்டிருக்கிற ரைஸ் எல்லாம் நாங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் தான், ப்ரெஷர் குக்கரெல்லாம் லிட் நல்லா க்ளோஸாக இருக்கணும். அவ்வளோ டைட்டாக லிட் க்ளோஸ் பண்ணியிருக்கணுங்க ப்ரெஷர் குக்கரில். நெக்ஸ்ட் விசிலை நாங்கள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே ரைஸை வச்சோம்னா ஆஃப்டர் 4 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க, சத்தம் கேட்குது, விசில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்படி ரொட்டேட் ஆகி ஒரு 1 மினிட்டில் மாதிரி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் சொன்னால் ரைஸ் சரியாக இருக்கும். பட் விசில் எடுக்காதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் விசில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட ரைஸ் குக்காகவே முடிஞ்சிருக்கும். பாருங்கள், ஆஃப்டர் 50 மினிட்ஸில் தாங்க நான் விசிலை ரிமூவ் பண்ணி லிட் ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் எல்லாம் அப்படி ரெடியாக வைக்கிறேன். 4 மினிட்ஸில் மாதிரி நாங்கள் ஈஸியாக ரைஸ் எல்லாம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் குக்கர்லாம் நார்மலாக ஒரு ½ மாதிரி போகும். பட் 4 and 5 மினிட்ஸ்லேயே எங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் ரைஸை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதே போல் ஈஸியான குயிக்கான ரெசிபியெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணி கொடுத்ததுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்டயே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.